ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ரைஃபா கிச்சன். நம்ம இன்றைக்கி ரிப்பன் பக்கோடா தாங்க செய்ய போகிறோம். இது செய்கிறது ரொம்ப ஈஸி, சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டி விட்டுக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். 1.5 கப் அளவுக்கு நான் பச்சரிசி மாவு எடுத்துருக்கிறேன். இது வீட்டிலே அரைச்ச மாவு. நீங்கள் கடையில் கிடைக்கக்கூடிய மாவு கூட எடுத்துக்கலாம். இப்போ இந்த 1.5 கப் மாவை நல்லா சலித்து எடுத்துக்கலாம். சலிச்சாச்சு. இப்போ இது கூட 1 கப் அளவுக்கு நம்ம கடலை மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா சலித்து எடுத்துக்கோங்க. இப்போ பொட்டுக்கடலை மாவு வந்து 1/2 கப்பு சேர்க்கணும். எங்கிட்ட பொட்டுக்கடலை மாவாக இல்லாதனால 1/2 கப்பு பொட்டுக்கடலை எடுத்து நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு அதை இது கூட சேர்த்துட்டு நல்லா சலித்து எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து மொத்தம் 3 கப் மாவு சலித்து எடுத்துருக்குறோம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துடலாம். கலருக்காக 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். இது நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே எள்ளு நல்லா பார்க்க நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா எள்ளு ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஓமத்தை எடுத்து நல்லா கசக்கிட்டு அதை இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இப்போ இதை நல்லா கிளறி விட்டுட்டோம். இப்போ இதில் வந்து நம்ம ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சூடு பண்ணி சேர்த்துக்கலாம். ஆயில் இல்லைனா நெய் இல்லைனா பட்டர் இருந்தால் சேர்த்துக்கோங்க. நான் வந்து பட்டர் வந்து நல்லா சூடு பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி சூடு பண்ணிட்டு சேர்க்கும்போது நல்லா நமக்கு மொறுமொறுப்பு கிடைக்கும். இப்போ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோமா, இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி நம்ம பிணைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த உப்பு எள்ளு எல்லாம் எல்லா பக்கமும் படுற மாதிரி கிளறிட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவோட கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும், அந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துடலாம். இப்போ எல்லா மாவும் நல்லா பிணைஞ்சு எடுத்துட்டோம் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு புளியறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதை மூடி போட்டு வச்சுட்டு நம்ம அச்செல்லாம் ரெடி பண்ணிடலாம். காயாத அளவுக்கு மூடி போட்டு வச்சுருங்க. இப்போ அடுப்பில் நம்ம எண்ணெயை சூடு பண்ணியாச்சு. அச்சு ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சீவலுக்குன்னு தனியாக இருக்கும், ரிப்பன் பக்கோடாக்குன்னு அந்த அச்சு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அச்சில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டோன்னா நமக்கு புளியறதுக்கு ஈஸியாக இருக்கும். மாவுமே வந்து ஃபுல்லாக வைக்காதீங்க. 1/2 கப்பு மாவு வச்சிங்கன்னா நமக்கு வந்து புளியறதுக்கு ஈஸியாக இருக்கும். இன்னொன்று, ஒரு கடாயில் ஒரு ஈடு புளிஞ்சு எடுக்கிறதுக்கு இந்த 1/2 கப்பு மாவு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ நான் புளிஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா ஈஸியாக புளியறதுக்கு வரும், நல்லாயிருக்கும். இப்போ இதை நம்ம நேரடியாக நம்ம எண்ணெயிலே புளிஞ்சு விட போகிறோம். எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. கையை வந்து உயரமாக வச்சுட்டு இந்த மாதிரி அப்படியே எண்ணெயிலே புளிஞ்சு விடுங்க. நம்ம முறுக்கு எப்படி புளிவோம் அதே மாதிரி நல்லா புளிஞ்சு விட்டுக்கோங்க. நம்ம முறுக்கு புளிஞ்சால் எப்படி சுறுசுறுப்பாக வரும் பார்த்தீங்களா, எண்ணெய் கொதித்து வருது அந்த மாதிரி வரும். அந்த நுரை அடங்கினதுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கோங்க. திருப்பி போட்டுட்டு இன்னொரு பக்கமும் அதே மாதிரி வெந்ததுக்கப்புறம் நல்லா எண்ணெயை வடிய விட்டுட்டு நம்ம எடுத்துடலாம். ரொம்ப கனமாக புளிஞ்சிடாதீங்க, உள்ளுக்குள்ளெல்லாம் வேகாத மாதிரி ஆயிடும் நடுவில் இருக்கிற பகுதியெல்லாம். அதனால் 1/2 கப்பு மாவு வச்சு ஒரு சுற்று புளிஞ்சிங்கன்னா 2 பக்கமும் வெந்து வர்றதுக்கு இது கரெக்டாக இருக்கும். நல்லா எண்ணெயை வடிய விட்டுட்டு எடுத்துக்கிறலாம். இதே மாதிரி உங்களுக்கு இன்னொரு ஈடும் நான் புளிஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். கையை வந்து கொஞ்சம் உயரமாக மேல் நோக்கி வச்சுட்டு இந்த மாதிரி புளிஞ்சு விட்டுக்கலாம். பிழிஞ்சு விட்டு திருப்பி போட்டு எல்லா ரிப்பன் பக்கோடாவும் நம்ம பொரித்து எடுத்துடலாம். இப்போ எல்லா ரிப்பன் பக்கோடாவும் பொரித்து எடுத்தாச்சு பாருங்கள். நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இது ரிப்பன் பக்கோடான்னு சொல்லுவாங்க. எங்கள் ஊர் பக்கம் சீவல், அப்புறம் ஓலை பக்கோடா அப்படின்னு ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு பேர் மாதிரி வரும். இது உடச்சி பார்த்திங்கன்னா நல்லா மொறுன்னு வரும். கையை வச்சு அமுக்குனிங்கன்னா நல்லா பொறுன்னு உடஞ்சி வரணும். நல்லா ஆற விட்டுருங்க. ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட்டான பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நொறுக்கி பாருங்கள். நல்லா பொறுன்னு நொறுங்கணும். சாப்பிட்றதுக்கும் நல்லா மொறுன்னு இருக்கும். ஒரு நல்ல ஏர்டைட்டான பாக்ஸில் போட்டு மூடி வச்சோன்னா ஒரு 15-20 நாள் வரைக்குமே நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸாகவும் கொடுத்து விடலாம். ஈவினிங் டீ காஃபி கூடயும் சாப்பிட்லாம். நாங்களாம் பார்த்திங்கன்னா இதை சாப்பாட்டுக்கே வச்சு சாப்பிடுவோம். எந்த குழம்பு வச்சாலுமே இந்த பக்கோடா, சீவல், சேவு இதெல்லாம் வச்சு நாங்கள் சாப்பாட்டுக்கு சாப்பிடுவோம். அது ஒவ்வொருத்தரும் டேஸ்ட்டை பொறுத்து.
நீங்கள் எப்படி வேணாலும் இதை செஞ்சு சாப்பிட்டுக்கிறலாம். அவ்வளோதாங்க. வீட்டிலே நல்லா சுலபமாக ஈஸியாக செய்யக்கூடிய ரிப்பன் பக்கோடா எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்த்துட்டோம். கண்டிப்பாக இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நிறையா ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும்.